ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ரீலங்காவில் ரொம்ப முக்கியமான நாள். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அசல ஃபெஸ்டிவல் டே. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டேயை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசல ஃபெஸ்டிவல் ஸ்ரீலங்காவில் ரொம்ப முக்கியமாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு புத்திஸ்டம் ஃபெஸ்டிவல். ஸோ இந்த டேயில் டெம்பிள் டெக்கரேட் பண்ணுவாங்க, வெசாக் கூட கலர்ஃபுல் லைட் போடுவாங்க, பிரேயர் நடக்கும் அண்ட் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஆனால் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஃபுட் ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ இது சொல்லுவாங்க தாசால்னு. இந்த ஃப்ரீ ஃபுட்டில் யார் வேணாலும் சாப்பிட்லாம், யாருமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ யார் போனாலுமே சாப்பாடு அன்பாக போடுவாங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாள் இன்றைக்கி தாசால தான் சாப்பிட போகிறேன். ஸோ நான் மட்டும் இல்லை, எங்களோட ஃபேமிலி தாசால ஃப்ரீ ஃபுட்டில் தான் சாப்பிட போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டீ, டின்னர் எல்லாமே எனக்கு ஃப்ரீ ஃபுட்டில் தான். ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பட் என்னென்ன சாப்பாடு மிஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் பார்க்கலாம். இந்த டே எப்படி போகுதுன்னு என் கூட சேர்ந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம் தாசால ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுவும் மிஸ் பண்ணிட்டோம், ஏன்னா ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணி இருக்கலை. ஸோ வாங்க ஏதாச்சும் தான்ஸாக கிடைக்குதான் பார்ப்போம். எங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு டெசர்ட்க்கு ஐஸ்கிரீம் தான் கிடச்சி. ஸோ சாப்பிடல, டெசர்ட் சரி கிடச்சிச்சின்னு ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டு அங்கே நிறைய லைனில் ரொம்ப பேர் இருக்கலை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. லைனில் போயிட்டு நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அந்த பொண்ணில் செட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி டவுன்லேயும் கிளம்புற வழியில் ஸோ ஒரு தாசால் ஒன்று இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதுக்கு போகலை, ஏன்னா போக ரொம்ப பேர் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து சாப்பிட்ணும், ரொம்ப பசிக்குது, சோறு சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் நாங்கள் அங்கே இருந்தோம். அந்த தாசால் நிற்காமல் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன சாப்பாடு கிடைக்குது. ஐஸ்கிரீம் தாசானா நிறைய லேக்கில் கொடுத்தாங்க, ரொம்ப பேர் கொடுத்தாங்க. பட் நாங்கள் எல்லா லேக்குமே போய்ட்டு சாப்பிடல, ஏன்னா ஐஸ்கிரீம் ரொம்ப சாப்பிடாததுனால. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு கஞ்சி தான் கொடுத்தாங்க. நான் சரியாக ட்ரான்ஸ்லேட் சொல்கிறேன்னான்னு தெரியல, பட் இதை வந்து சிங்கத்து சொல்லுவாங்க குராக்கான் கேந்தேன். நான் ரொம்ப பசியில் இருந்தேன், இது கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது குடித்தோன்னே எனக்கு வயிறும் நிறைஞ்சிச்சு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அடுத்து என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க கையில் ஒரு கொடி ஒன்று வச்சுருக்காங்க தானே, ஸோ ஒரு பிளாக் ஒன்று. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஃப்ரீ ஃபுட் கொடுக்குறாங்க. ஸோ இருந்துட்டு சாப்பிட்டு போங்க, அதுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி டான்ஸால் ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்குறது தான் அந்த எல்லோ கலர் ஃப்ளாக். ஸோ வாங்க அடுத்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் டான்ஸால் தான் கிடைச்சிச்சு. ஸோ நான் சாப்பிட்டேன். ஸோ இதோட 2வது ஐஸ்கிரீம். ஸோ ஸ்ரீலங்காவில் யார் சாரி இந்த வீடியோ பார்த்தா, ஸோ உங்கள் ஊரில் ஐஸ்கிரீம் எத்தனை சாப்பிட்டீங்க, தான்சால் இருந்துச்சான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடல் தான்சல் கிடைச்சிச்சு, அதையும் போய்ட்டு சாப்பிட்டோம். அண்ட் இன்றைக்கி எங்களுக்கு மார்னிங் ஃபுட் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வயிறு நிறைஞ்சி ஃபுல்லாகவே ஐஸ்கிரீம், அந்த கஞ்சி, இப்போ கடலை அது சாப்பிட்டேன்னா எங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அடுத்து லன்ச் தான் நம்ம தேடிக்கணும். ஸோ இப்போ லன்ச், இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ உடனே நம்ம லன்ச்சுக்கு போகிறோம்னு நினைக்காதீங்க. நாங்கள் இப்போ என்னென்னா ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் லன்ச் டைமை துவங்க போகிறோம். வாங்க நம்ம லன்ச் பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஸோ அங்கே போய்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஸோ அங்கே ஒரு டீ ஒன்று கூட நம்ம குடிக்கலை, ஏன்னா நான் ஒரு சேலஞ்ச் ஒன்று தானே பண்ணுறேன், அதனால் டீ குடிக்கலை, நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ரிட்டர்ன் வரக்குள்ளேயுமே எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் டான்ஸாக தான் கிடச்சிச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு, ஏன்னா இன்றைக்கி நாளே வந்து எங்களுக்கு குட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த லைனும் இல்லை, ஆட்களும் இல்லை டான்ஸில். ஸோ இந்த ப்ரைடல் டான்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்குள்ளே தான் நம்ம கணக்காக செட் ஆகியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் போய்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அங்கே உள்ளுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, லைனில் போய்ட்டு சாப்பிட்டோம். எங்களுக்கு அங்கே இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னா, ஸோ சோறும் மாங்காய் கறியும் பருப்பு கறியும் ஒரு ஒரு பொரியல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சில்லி பீஸ் ஒரு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் போட்டு ஒன்று ஆட் பண்ணேன். ஸோ இதுதான் எங்கள் பகல் சாப்பாடு. பட் நான் ஒன்று சொல்லணும், எங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து
ரொம்ப பொருளாதார பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவ்வளோ பேர்த்துக்கு இவ்வளோ பெரிய சாப்பாடு கொடுக்குறது சொல்கிறது பெரிய விஷயம். ஸோ ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். ஸோ கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்கள் ஊரில் இப்படி கொடுத்துருந்தா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் போகிற வரையில் மறுபடியும் எங்களுக்கு ஒரு சவுக்காஞ்சி தான் கிடச்சிச்சு. ஸோ அதில் நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டிருந்தாங்க. அதுக்குன்னு வேறையாக பேனர் வச்சுருந்தாங்க என்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்காங்கன்னு. ஸோ அதை தாண்டி போக்குள்ளே எங்களுக்கு ஒரு சின்ன பெராறு இருந்துச்சு. ஸோ அது தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் டைப் பண்ண போகிறேன். ஸோ நான் சிங்களமும் தமிழும் கலந்து பேசுகிறதுனால எனக்கு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்குது. ஸோ தப்பாக யாரும் நினச்சிக்காதீங்க. ஸோ எனக்கு சின்ன பிள்ளைங்க ஒரு ஸ்கூலில் சின்னதாக பெராறு. ஸோ இதுலேயும் இந்த யானை தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த யானையை கொஞ்சம் பாருங்கள், நான் சூழ்நிலை போகிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த சின்ன பெராறு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஸோ பீச்சுக்கு போகிற பயணத்தில் எங்களுக்கு நிறைய தான்சால் கிடச்சிச்சு, ஜூஸ் எல்லாமே கிடச்சிச்சு. பட் நாங்கள் அதில் ஒன்றுமே கலந்துக்கலை. ஏன்னா இப்போவே வயிறு ஃபுல்லாகி இருக்கிறனால நாங்கள் எதுக்குமே கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கே போயிட்டோம். ஸோ பீச்சில் ரொம்ப க்ரௌடாக இருந்தாங்க. ஸோ எப்போவுமே பௌர்ணமி நாள் வந்தாலே பீச்சில் அவ்வளோ க்ரௌடாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டே கூட இல்லை, அதை விட க்ரௌடாக இருப்பாங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா எல்லா பௌர்ணமிக்கும் எங்களுக்கு லீவு கொடுத்துருவாங்க. அந்த நாள் எங்களுக்கு பப்ளிக் ஹாலிடே. ஸோ ஸ்கூல் எல்லாமே லீவ். ஸோ அந்த நாளில் எல்லாமே பீச்சுக்கு ரொம்ப பேர் வருவாங்க. அந்த டேஸில் தான் நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீடியோ கிளிப்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் மறுபடி ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நைட்டு சாப்பாடுக்கு. ஸோ வீட்டில் சாப்பிடல, வீட்டுக்கிட்டே ஒரு ஃப்ரீ ஃபுட் டான்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் கலந்துக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உனக்கு இந்த மாதிரி வீடியோ நிறைய நான் போடுவேன். ஸோ ரீல்ஸ் மட்டும் இல்லை, வீடியோ வ்ளாக்ஸ் எல்லாமே போடுவேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக ஏதாச்சும் பேசியிருந்தால் என்னை ரொம்ப மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாய்ஸ் கொடுத்து பேசுகிறதுனால பிகினர்னால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் வீடியோ. ஸோ என்னை மன்னிச்சிடுங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலி சேலஞ்சில் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வரக்குள்ளுமே டைம் ஆச்சு கொஞ்சம். ஸோ 6 மணி ஆச்சுன்னு நினச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணி நிறைய க்ரௌடு இருப்பாங்க. ஸோ இல்லை, நாங்கள் வரக்குள்ளே அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 10 பேர்கிட்ட தான் இருந்தாங்க. நாங்கள் சுருக்குன்னு லைனுக்கு போனோம். ஸோ போன கொஞ்ச நேரத்துலேயே நம்ம பின்னாடி ஒரு 50 பேர்கிட்ட சேர்ந்துட்டாங்க. இந்த ப்ரீ ஃபுட் டான்ஸால் எங்களுக்கு பிரியாணி தான் கொடுத்தாங்க. ஸோ பிரியாணியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்த எல்லாருக்கும் ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஃபுட்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த டே எங்களுக்கு ரொம்ப நல்லாவே போச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ இந்த டேக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஃபெஸ்டிவலை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ரீல்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய வ்ளாக்ஸ் வீடியோ போடுறேன். ஸோ இதோட நம்ம வ்ளாக் சேலஞ்ச் வீடியோ முடிஞ்சுது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் ஹோல் ஒன்னொரு வீடியோவில் சந்திக்கும். பாய்.